ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இந்த 6800 கோடியை ஆசிரியர்கள், அறிவை வளர்க்கும் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற நம் ஆசிரியர் பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியில் நிற்கிறார்களே, அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க எத்தனை கோடி வந்துவிடும்? அதிகபட்சமாக போனாலும் 200 கோடி தான் செலவாகும். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறார்கள். அதை செய்வதற்கு என்ன சிரமம்? என்ன சிரமம்? அதுல என்ன கடுமை இருக்கிறது? சம வேலை, சம சம்பளம் கொடு, சம ஊதியம் கொடு என்று கேட்கிறார்கள். அதுக்கு எத்தனை கோடி செலவாகிவிடும்? அதிகபட்சம் 100 கோடி அல்லது 150 கோடி. ஆனால் ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்க நினைக்கிற ஒரு ஆட்சியாளன் ஆசிரியர் பெருமக்களை போற்றாது எப்படி நீ அறிவு சமூகத்தை உருவாக்குவாய்? படிப்பிக்கிறவன் பாதையில் நின்று போராடுகிறான், உயிரை காக்கிற மருத்துவனை வீதியில் விட்டு போராட வைக்கிறாய். கொரோனா நேரத்திலே கடவுள் போல தெரிந்த மருத்துவ பெருமக்கள், தேவதைகள் போல தெரிந்த செவிலியர்கள் இப்போது உங்களுக்கு தேவையில்லாமல் போனது எப்படி? அறிவு சமூகமின் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். கொரோனா நேரத்திலே எந்த தனியார் மருத்துவமனையாவது ஒரு கொரோனா நோயாளியை அனுமதித்து மருத்துவம் கொடுத்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க மருத்துவம் பார்த்து அத்தனை நோயாளிகளை, பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றியது அரசு மருத்துவர்களும் அரசு செவிலியர்களும் தான்.